ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 65 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் லவ் டெத்து கிட்ட சொல்லி ஏகப்பட்ட டீமன்ஸை சமன் பண்ணியிருப்பா. அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. அங்கே ஏகப்பட்ட டீமன்ஸும் அப்படியே வர இருக்கிற எல்லா டீமன்ஸும் போய் தாக்குங்க அப்படி சொல்ல அங்கே ஏகப்பட்ட டீமன்ஸ் அப்படியே ஓடி வந்தா அதை பார்த்து மற்றவங்களாம் பயப்படுறாங்க. எல்லாருமே அதை பாருங்க, எல்லா டீமன்ஸ் அதுவும் அதுக்குள்ளேருந்து வருது. ஆனா இருங்க, அதுங்க வருது இருந்தாலும் நம்மள அதை அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த டீமன்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் அப்படியே கடிக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் அங்க ஒரு மாஸ்டரையும் அதை அட்டாக் பண்ணி கொள்ளுது. என்னால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா மாஸ்டர்ஸ் கூட அதுங்க ஃபைட் பண்ணுது. நான் என்ன யோசனை, அதுங்க நம்ம கூட ஃபைட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். நான் இப்போ டீமன்ஸும் நம்ம பக்கம் தான் நினைக்கிறேன். லூனாவை சொல்றா, நான் லூனா, நான் தான் காடஸ் ஆஃப் லைஃப். நான் வந்து இந்த வாரம் லீட் பண்றேன். என்னோட வாய்ஸை வச்சு நான் உங்களை கைட் பண்றேன். எல்லாராலையும் நான் சொல்ற விஷயத்த கேட்க முடியுதுல. நம்ம முன்னாடி ஒரு டீமனும் சண்டை போதுல, அது எல்லாமே நம்ம பக்கம் தான். நம்ம பக்கம் இருந்து எல்லாத்தையுமே அது தாக்குது. இந்த சைடு அங்க ஒரு பர்சனும் லவ் பார்த்து சொல்றான், அட அது வந்து டீமன் குயின் தானே. லவ் சொல்றா, நீங்க வந்து கவலைப்பட வேணாம், நானும் உங்க பக்கம் தான். இப்போ டீமன்ஸும் நம்ம எல்லாருமே ஒன்னா சண்டை போடணும். கேக்குற அவங்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். லவ் ஓடி போய் அவளோட காலை வச்சு தாக்குறா. இதனால அந்த மாஸ்டர் அப்படியே அழிஞ்சு போகுது. இந்த சைடு அதே மாதிரி தான் அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் தாக்குறாங்க. அந்த மாஸ்டர் அப்படியே இவனை பிடிக்குது. ஆனா டீமன் அப்படியே காப்பாத்திட்டு போதா பார்க்கும்போது அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு டீமன் ரொம்ப கூலா இருக்கும்னு. இந்த சைடு இதை பாக்குற நம்ம ஸ்டார்லெட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யறனால இப்போ வந்து வேற லெவலா போகுது. ஆனா எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல. என்னன்னா இந்த மித்திக்கல் ரேங்க் வெப்பன் அதால ஒண்டிதான் இந்த ஃபிராக்மெண்ட் ஆஃப் காட் இதை டேமேஜ் பண்ண முடியும்னு நினைச்சேன். நான் எப்படி அந்த டீமன்ஸ் கிட்ட அந்த மாதிரி வெப்பன் எதுவுமே இல்லையே, இருந்தாலும் அதுங்களால தாக்க முடியுது. அது வந்து எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? அதுங்களும் இந்த 7 டெட்லி சின்ஸ் மாதிரி தான். அதனால அதுங்களுக்கு எந்த விதமான வெப்பனும் தேவைப்படாது. என்ன ஒண்ணு, அந்த அட்டாக்ஸ் அது வந்து 10% ரொம்ப கம்மியா இருக்கும் வெப்பனை கம்பேர் பண்ணா. இந்த சைடு இதே மாதிரி தான் டீமன்ஸோட படம் அங்க பயங்கரமா தாக்கின்னு இருக்கா. பாடம் பார்த்து யோசிக்கிறாரு, அட 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 வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி டீமன்ஸோட படம் இந்த அளவுக்கு வந்து தாக்கணும். இப்பதான் டைம் வந்திருக்கு. இதை வந்து நான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த போறேன். மை ஃப்ரெண்ட், நீ வந்து இன்னும் டிசைட் பண்ணியா? நான் இப்போ கிளீன் பண்ற விஷயம் அது வந்து இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு தொடரும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, வந்துரு என் கூட ஜாயின் பண்ணிக்கோ. ஆனா ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல. அவன் கம்முன்னு இருக்கான். அவனோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப பயங்கரமா துடிக்குது. அந்த காடா மாற ப்ராசஸும் 67% இருக்கு. இதனால இந்த உலகத்துல ஒரு புது காட் பிறக்க போறாரு. இந்த சைடு அந்த காடும் சொல்றான், நான் எதிர்பார்க்கல, இது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு. நம்ம ஏன் இன்ட்ரெஸ்டிங்க ஏத்துறதுக்கு இதோட டிஃபிகல்ட்டி லெவலை இன்னமும் ஏத்தக்கூடாது. ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறான். அதுக்கே அந்த மாஸ்டரோட கண்ணெல்லாம் அப்படி க்ளோ ஆகுது. அதுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பக்கத்துல இருக்க ஒரு மாஸ்டரை அது அப்படியே முழுங்குது. இதை பாக்குற மத்தவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா அது அவ்வளவு கன்றாவியா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பண்ணுவால இந்த வெராசிட்டின்னு ஏதோ ஒரு ஸ்கில்ல வச்சு, அதே மாதிரி இதுங்களும் அதுங்களே அதுங்க சாப்பிட ஆரம்பிக்குது. கடைசியில ஒன்னுத்தையும் சாப்பிடும் போது அதோட பவர் அது வந்து இன்னமும் அதிகரிக்குது. அதோட சைஸும் ரொம்ப பெருசாகுது. நம்ம லவ் முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்து நான் எதிர்பார்க்கல. இது என்ன இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா மாறி இருக்கு. அட்லீஸ்ட் இது ஒரு 30 ஃபீட் ஆச்சு இருக்கும் என்னோட கணக்கு படி பார்த்தா. அந்த மாஸ்டரோட கையும் லவ் அப்படியே தாக்க வந்தா கரெக்டான டைம்ல அவளோட டீமன் விங்ஸ் அதை ஆக்டிவேட் பண்றா. இது வந்து எந்த மாதிரி அட்டாக்னா, மானாவை அப்படியே பிசிக்கல் அட்டாக்கா மாத்தி அட்டாக்கும் பண்ண முடியும், பிளாக்கும் பண்ண முடியும். இந்த அட்டாக்கை வச்சு தடுக்கிறா. இன்னதான் தடுத்தாலும் இப்பதான் லவ்க்கே ஒரு விஷயம் புரியுது. இதுங்க சைஸ்ல ஒண்டி பெருசா இல்ல, இதுங்களோட பவர் அதுவும் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி வாய மூடுற அடுத்த செகண்டே இந்த சைடு இந்த டீமன்ஸ் அது பயங்கரமா தாக்குது. டீமன்ஸ் எல்லாம் இப்ப அவளைக்கும் சரியா சண்டை போட முடியல. என்ன இது, இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா தானே போச்சு, இப்போ இன்னும் இது ரொம்ப மோசமா போகுது. ஸ்லாத் உங்களால எதுவுமே பண்ண முடியாதா? இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட பேட்டில் அது வந்து தோத்து போற நிலைமைக்கு போயிடும். ஸ்லாத்தும் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணால அந்த விஷயத்த யோசிக்கிறான். வந்து என்ன சொல்லிருப்பானா, நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பேட்டில் பண்ண வேண்டியதான், நம்மளால ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு சொன்னா. இந்த விஷயம் வந்து இவனுக்கு ஞாபகம். இது வந்து இன்னமும் நடக்கல, இந்த விஷயம் இன்னமும் ஏற்படல. ஆனா இப்போ எண்டாவ போகுது. இப்போ இங்கில இருந்து பயந்து ஓடுறதுக்கு எந்த விதமான பாயிண்டும் இல்ல. அப்படி இவங்க யோசிக்கிறாங்களா, அந்த இடமே பயங்கரமா அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஆமா என்ன ஆச்சு ஸ்லாத், இதுன்னா எத்துக்கா? அதுவா இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அவங்க ஃபைனலி இங்க வந்துட்டாங்க. அட யாரு வந்துட்டா? யூரஸோ பின்னாடி பாக்குது. அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த எதிர்பார்க்கல, நீங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்க. நான் இந்த மாதிரி விஷயத்த என்னோட கனவுல கூட பார்த்ததில்ல. ஸ்லாத்த சொல்றான், இந்த மாதிரி விஷயத்த நான் கனவுல கூட பார்த்ததில்ல. யூரஸோட படையும் மத்தவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சண்டை போட போறாங்க. யூரஸோட படையில இருக்க ஒரு மாஸ்டரும் அங்க வந்திருக்கு. அங்க யூரஸும் அப்படியே பறந்து போய் சொல்லுது, நண்பர்களே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒண்ணு, இங்க இருக்கிற 4 ஜெனரல் இப்போ உங்களுக்கான டியூட்டி என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை நீங்க வந்து அழிக்கணும். நான் அதுங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குது.
ஸோ எல்லாரையுமே நம்ம அழிக்கணும். புரியுதுல உங்களுக்கு? இந்த காட் இவனோட வேலை தான் எல்லா விஷயமும். நான் மாஸ்டர் அவன் சமன் பண்ணி எல்லாரையுமே அவன் கொல்ல பாக்குறான். அதனால விடக்கூடாது. கண்டிப்பா கிரேட் யூரஸ், நீங்க சொல்லும் போது நாங்க இதை செய்யாம இருப்போமா? இதை கேட்ட உடனே யூரஸோட படையும் அப்படியே அங்க தாக்க போகுது. இந்த மாஸ்டரும் தாக்க வந்தா யூரஸோட படை அப்படியே பயங்கரமா தாக்கி வெட்டி போகுது. பரவாயில்ல, இப்பதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தோத்து போவோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ அப்படியே மாறி போய் நம்ம ஜெயிக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆமா இல்லையா பின்ன என்னோட படையாச்சு அது. என்னோட படம் இருக்கும்போது நீ ஏன் கவலை பண்ணும் ஸ்டார்லெட்? யூரஸ், நீங்க பண்ண விஷயத்தால நம்ம வந்து ஜெயிக்க போறோம். ஹே, நம்ம ஜெயிக்க போறோம். அட இருமா, நீ வந்து ஏமா என்ன இப்படி சுத்துற? அதனால யூரஸோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. அங்க ஸ்டார்லெட் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நல்லா பார்க்கும் போதே சொல்ல முடியுது நம்ம தான் ஜெயிக்க போறோம். இந்த சைடு அங்க ஸ்லாத்தும் யோசிக்கிறான். இல்ல, இது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் நிறைய விஷயம் இருக்கு இது கிளியர் பண்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே இன்னமும் ஒண்ணு சேரல. என்னது, என்ன சொல்ல வரீங்க? ஆனா அதுக்குள்ள மேல ஏதோ ஒண்ணு பறந்து வருது. இது வந்து வேற எதுவும் இல்ல, அந்த கிரிஃபின் தான். பின்ன பார்த்தோன்னே நம்ம ஹாக்காய்க்கு தெரியுது. முன்னாடி கேசல்ல வந்து ஒரு மாஸ்டர் தாக்கி இருக்கும்ல, இது வந்து இந்த கிரிஃபின் தான். அதாவது ஆந்த்ரமோஸ் அதுங்க தான். அப்படின்னா அதுங்களும் இங்க வரப்போதா? அப்போ நம்மளே அது தாக்குமா என்ன? நான் அப்படி ஒன்றும் நடக்கல. அங்க ஏகப்பட்ட ஆந்த்ரமோஸோட படையும் ஓடி வந்து இவங்களும் நம்மளோட பக்கம் தான் நினைக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்கல. இதுக்கு மேலதான் இந்த வார் வந்து வேற லெவல்ல போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆந்த்ரமோஸோட படை இருக்கு, டீமன்ஸோட ஆர்மியும் இருக்கு. இதனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னமும் அதிகமாகும். ஸ்லாத் சொல்றான், இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான். கிட்ட எந்த அளவுக்கு காசு இருக்கோ பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி, இந்த அளவுக்கு நம்ம கிட்ட வார பொறுத்த வரைக்கும் ஆளுங்க இருக்கணும். இதனால நம்மளோட விக்டரியை கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். இப்ப அதே மாதிரி தான் நம்ம ஏஞ்சல் இளையத்துல இருக்க அந்த மினியன்ஸ் அவங்களும் வந்துட்டாங்க. அங்க ஹபிக்கும் வந்திருக்கான். என்ன ஒண்ணு, ஹபிக்கோட டைட்டில் அவன் கிட்ட இப்போ இல்ல. மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. எவ்வளவு நேரமா நம்ம பார்த்தோம்ல, எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ஹபிக்கோட வேலை தான். ஹபிக்கு தான் எல்லார்கிட்டயும் போய் கேட்டிருக்கான். ஃபைனலி இப்போ எல்லாருமே வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆந்த்ரமோஸும் நம்ம பக்கம் தான். அதே மாதிரி நவலி ரிலேயத்துல இருக்க அந்த ஏஞ்சல்ஸ் அவங்களும் நம்ம பக்கம் தான். கிட்ட 7777 மெம்பர்ஸ். இதுக்கும் மேல டாப் 5 கில்டோட அலையன்ஸ் அவங்களும் நம்ம பக்கம் தான். அதே மாதிரி ஆந்த்ரமோஸ் அவங்களும் நம்ம பக்கம். யூரஸோட படையும் நம்ம பக்கம் தான். இப்போ ஒரே ஒரு விஷயம், நான் டைரக்டா அதுங்களை டார்கெட் பண்ணும், அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே வெளியில அவங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. இப்படி எல்லாருமே படைய மாதிரி அங்க தாக்க வராங்கன்னு. ஹாக்காய் வேற லைவ் எல்லாம் போட்டு இருப்பானா, டீமனோட குயினை பார்த்து அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது சரங் தானே. அதுக்கப்புறம் உள்ள எல்லாருமே இதே மாதிரி தாக்கி முடிக்கிறாங்க. கடைசியில தான் நம்மளுக்கு தெரிய வருது இது எல்லாத்தையும் மாஸ்டர் பிளானா போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்லாத் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் வெப்பனை எதுக்கு வாங்கினா இதுக்கு தான். அதே மாதிரி எல்லாமே இது வரைக்கும் அவன் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே போயிருக்கு. ஸ்லாத்துக்கும் இந்த ஹியூமன்ஸ் அவங்கள வந்து பிடிக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு கார்னர்ல ஹியூமன்ஸை வந்து அவன் விரும்பி இருக்கான். எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து பயங்கரமா எல்லாரையுமே தாக்க சொல்லியிருக்கான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் காடால என்ன பண்ண முடியுதுன்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இன்னமும் காடோட ஃபார்முக்கு போகல. எந்த மாதிரி காடா மாற போறான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டா வேண்டியதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.